Hi, hello, my dear 12th standard பசங்களா. A very good evening and welcome to Vedantu. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து உங்களோட பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 1ல ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றின எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் அந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரேங்க் தனியாக கன்சிஸ்டன்சி தனியாக நான் உங்களுக்கு இருக்க போறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா அந்த ரேங்கோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அது அப்படியே வந்து எக்ஸசைஸ்ல இருக்குது. அந்த சம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ஏன் வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஒரே வீடியோல போட்டேன்னா உங்களுக்கு வந்து போரிங் ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன், பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து வர வீடியோல வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எனக்கு நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. அது ரிலேட்டடா வந்து அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டுட்டு வர நான் ட்ரை பண்றேன். இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ, இது வந்து லைவ் கிடையாது. அதனால வந்து உங்களோட என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டே வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சம்முக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து அந்த எக்ஸசைஸ் 1.1ல வந்து ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாவே வந்து என்னது ரேங்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேங்க் தான். அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா புரியும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ ஒரு சமமா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் 9 or 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ரேங்க் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். போத் மைனர் மெத்தட் அண்ட் எஷலான் ஃபார்ம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு வருதோ அங்கெல்லாம் வந்து மைனர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து 3x4 அந்த மாதிரி வருது அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மைனர் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஷலான் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2x2 இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸ் இதுக்கும் ரேங்க் வந்து எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா மைனர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. லெட் ஏ வந்து என்னவா 5, 6, 7, 8ன்ற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஏன்னு சொல்லி நான் வந்து இதோட வேல்யூவை வந்து அசைன் பண்ணணும். 5, 6, 7, 8. அப்ப ஏன்ற இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்டர்ல இருக்குது? இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப என்ன சொல்லணும், ஆர்டர் ஆஃப் A is 2x2. 2x2 தானே சொன்னேன், 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப என்னோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம்? ஸோ என்னோட ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2x2, 2x2, 3x2ன்னு சொல்லி வரப்ப அந்த 2, 3 இருக்குதுல்ல, அதே தான் உங்களோட ரேங்கா இருக்கலாம். எடுத்தது வந்து ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க போறது இல்ல. இந்த நம்பர் வந்து ரேங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்றோம், 2 இல்லைன்னா 2 விட கம்மி. என்னென்ன இருக்குது, 2, 0, 1, 2, 1, 0. இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் வந்து ரேங்கா இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்தது எழுதி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னோட ரேங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கணும். அதாவது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கிற அந்த ஆர்டர் 2ன்றதை வந்து என்ன பண்ணிடலாம், என்னோட ரேங்க்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன் கேஸ் எனக்கு வந்து நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு, அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லாம 0ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து இருக்கிற ஆர்டர் அதாவது 1/1, அதாவது ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2x2ல இருக்கிற 5, 6, 7, 8 இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்து அது உங்களோட ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 1ன்னு சொல்லி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஆர்டர்ல வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்றதை செக் பண்றது தான் வேலையே ரேங்க்குக்கு. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 2x2ல இருந்து போறேன். ஸோ 2x2ல இருந்து போடுறப்ப நான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 5, 6, 7, 8. அப்ப டிட்டர்மினன்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னோட டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ அப்போ 5 and 8 மல்டிபிள் பண்ணுவேன், 6 and 7 மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ அப்போ 5 into 8 minus 6 into 7 மல்டிபிள் பண்ண எலமெண்ட் ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வர ஆன்சரை வந்து சப்ராக்ட் பண்ணி பார்ப்பேன்.
ஈக்குவல் டு 0 வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ 5 8s of 40, 6 7s of 42, எனக்கு என்ன வருது -2 வருது, which is not equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், there is a minor of order 2 சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், ரோ ஆஃப் ஏ வந்து 2ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ரேங்க் வந்து என்ன கொடுக்கலாம், நான் ரேங்க் வந்து 2ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா என்னோட 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுது, டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 கொடுக்குது. அதனால நான் என்ன பண்றேன், நான் வந்து என்னோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இதை நீங்க எழுதுனா கூட எழுதலாம், லைக் தட் இஸ் அ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 which is not 0 அப்படி கூட எழுதலாம். எழுதிக்கலாம். There is a minor of order 2 which is not equal to, அந்த மைனர் எப்படி இருக்குதா, not equal to 0 இருக்குதா. which is not equal to 0. இப்படி கூட நீங்க வந்து லாஸ்ட்ல எழுதிக்கலாம். மேபி இதுக்கு வந்து போடலைன்னா மார்க் மேபி வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றது, நம்ம எல்லாத்தையுமே நம்ம எழுதி வச்சிடலாம் நம்மளோட பேப்பர்ல. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மைனர் மெத்தடே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் போல மைனர் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்டிங்ல ஏன்னு சொல்லி நமக்கு அந்த வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன், ஏன்னு சொல்லி எழுதுறேன். லெட் ஏ வந்து என்னது 1 -1 3 -6. அப்போ ஏ வந்து என்ன ஆர்டர்ல இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸ் ஆர்டர்ல இருக்குது. அப்போ நான் என்ன எழுதுறேன், ஸோ ஏ வந்து ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்குதா, ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2x2. ஸோ 2x2 இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட ரேங்க்கை வந்து less than or equal to 2ன்னு சொல்லி நான் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அர்த்தம், என்னோட ரேங்க் வந்து 201 ஏதாவது ஒன்று இருக்கலாம், 210 என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 இருக்கணும் அப்படின்னா அந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப அது வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு 0வா இருக்கணும், சாரி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், 1 -1 3 6 -6. இதுக்கு நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்றதை பார்க்குறேன். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், diagonal elements மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 1 into -6 -6, அடுத்து மைனஸ் ஆஃப், அடுத்து 3 into -1 -3. ஸோ என்னோட ஆன்சர் என்ன வருது, ஆல்ரெடி வந்து உள்ள வந்து ஒரு மைனஸ் இருக்குது, நான் வேற அங்கிருந்து ஒரு நம்பரை மைனஸ் எடுத்துட்டு வரேன். அப்போ 2 மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், பிளஸ்ன்னு சொல்லி மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணா போதும், சப்ராக்ட் பண்ணா போதும். ஸோ -3 சொல்லி வருது, which is not equal to 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா பிரச்சனையே இல்லை, அந்த ஆர்டர் தான் வந்து என்னது என்னோட ரேங்க். சின்ஸ் செகண்ட் ஆர்டர், ஒரு நிமிஷம். அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு ஆர்டர் 2லயே வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தனால நான் என்ன பண்ணிடலாம், ரோ ஆஃப் ஏ இல்லைன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2x2லயே வந்து என்ன ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு 0 வந்தனால ரோ ஆஃப் ஏ வந்து 2. ஸோ நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் மறந்துடாதீங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தேன், தட் இஸ் அ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 which is not equal to 0. அதெல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எழுதணும் அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு 2x2 தான். ஸோ அப்போ 2x2ன்றப்ப நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், மைனர் மெத்தட்லேயே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குது, 1 4 2 8. அப்போ என்னோட ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்குது, சின்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 2x2 இருக்கிறதுனால is 2x2, தென் என்னோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம், ஏன்றதோட ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2x2ல வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது நாட் ஈக்குவல் டு 0 வந்து வரணும், வருதான்னு பார்ப்போமா. அப்போ 1 4 2 8. அப்போ நான் என்ன பண்ணணும், diagonal elements மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 1 into 8 8 minus 4 into 2 8 which is equal to 0. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு செகண்ட் ஆர்டர்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, 0ன்னு வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் ஆயிடும்.
ஸோ செகண்ட் ஆர்டர் மைனஸ் வேனிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு வந்து ரேங்க் வந்து என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 2வா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்ஸ் செகண்ட் ஆர்டர் மைனர் vanishes row of A 2ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 2ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஆர்டர் என்னன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஆர்டர் என்னது? ஸோ 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் என்னன்றதை பார்க்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து நீங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனாவே அதுல வந்து ரேங்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், 1 4 2 8 இதுல எதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டாலுமே டிட்டர்மினன்ட்ன்றது என்னது? இப்போ வெறும் ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அதே நம்பரா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனருக்கு நான் வந்து போட்டுறேன். கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர்ல எனக்கு என்ன வரும்? ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து டிட்டர்மினன்ட் போடணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் ஏதாவது ஒரு எலிமெண்ட்ன்றப்ப நான் வந்து 1 எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ இது வந்து மாடுலஸ் கிடையாது. மாடுலஸ்ல தான் வந்து உள்ள மைனஸ்ல இருந்தா வெளியில கொண்டுட்டு வரப்ப பிளஸ் ஆகும். இது டிட்டர்மினன்ட். ஒருவேளை இதுக்குள்ள -1 இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சர் வந்து -1 தான் வரும். அது அப்படியே வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ அத வந்து நீங்க வந்து மைனஸ் வந்து பிளஸ் ஆக்கிராதீங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப நான் என்ன பண்ணிடலாம்? என்னோட ரேங்க்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்ப என்னோட ரேங்க் என்ன வரும்? இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே நான் என்ன பண்ணிடலாம்? என்னோட ரேங்க்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்ப என்னோட ரேங்க் என்னது? ரேங்க் A இஸ் ஈக்குவல் டு 1. ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இது வந்து ஒரு 3/3. நீங்க 3/3க்குமே நீங்க மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்துரலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அழகா அது வந்து ஆன்சர் வந்துரும். அ இது வந்து ரொம்ப பெட்டரும் கூட. இல்ல நான் வந்து ரோ எச்சலான் ஃபார்ம் எடுத்துக்கிறேன்னாலும் ஓகே தான். நான் வந்து இங்க வந்து ஐ திங்க் ஐ சால்வ் யூசிங் த மைனர் மெத்தட். உங்களுக்கு எப்படி வந்து ஏன்னா நெறைய பேர் வந்து மைனர் மெத்தட டச் பண்ணவே மாட்டாங்க. எச்சலான் ஃபார்ம் போயிட்டாங்கன்னா. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து மைனர் மெத்தட் சொல்லி தரேன். எப்படி நீங்க வந்து எச்சலான் ஃபார்மே போட்டு வச்சிருந்திருப்பீங்க. சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மைனர் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து A சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப A ஈக்குவல் டூ சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து பேர் வைக்கிறேன். அதுக்கு Aன்னு. -1 1 3 1 -5 1 1 1. அப்ப என்னோட Aன்ற இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாக்குறப்ப எனக்கு அது என்ன ஆர்டர்ல இருக்குது? இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸா இருக்குது. அப்ப என்ன பண்றேன் நானு? ஆர்டர் ஆஃப் A is 3/3. ஸோ அப்போ அதோட ரேங்க் என்னவா இருக்கா? ஸோ the rank of A is less than or equal to 3. ஸோ ஆர்டர் வந்து 3ஆ இருக்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? என்னோட ரேங்க்கை வந்து 3 இல்லைன்னா 3 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அசம்ஷன் தான் இது, ஆன்சர் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? 3/3ல வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா மட்டுமே தான் என்னோட ரேங்க் வந்து 3ன்னு சொல்லி நான் வந்து கொடுக்க முடியும். நான் என்ன பண்ண போறேன்? டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்க போறேன். அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வேற கலர்ல எழுதலாம். 2 என்ன பண்ணணும்? இது ஒரு ith ரோவையும் jth காலமையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த சப் மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம 3/3க்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சைன் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த 3 எலிமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப அவங்களுக்கான சைன் நீங்க கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு வந்து பிளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 11th படிச்சிட்டோம். அதனால வந்து டக்குன்னு போயிடுவோம். அங்கதான் வந்து ஒரு பெரிய சம்மாவே வச்சு பார்த்தாச்சு. அதனால நம்ம கடகடன்னு போப்போம். மைனஸ், அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ஒரு -1 வந்து எடுத்துட்டு வர போறேன் நான். அதனால கேர்ஃபுல்லா செய்யணும். நான் -1 வந்து மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னா 3 - 5 1 1 சொல்லி அதோட சப் மேட்ரிக்ஸ் வருது. 3 - 5 1 1 அண்ட் தென் அடுத்து பிளஸ். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படிதான் வரணும். அங்க என்ன இருக்குது? தேர்ட் எலிமெண்ட் 1. அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஐஎன்ஜியோ க்ளோஸ் பண்ணிட்டா என்ன வருது? 3 1 1 1 1. நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ என்ன ஆகும்?
2. அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டயகனல் எலிமெண்ட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணணும். பண்ணுவோமா? 2 தெரியுதா? எஸ் தெரியுது. 1 into 1 1 மைனஸ் ஆஃப் 1 into -5 -5. ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டிருப்பேன், இங்கே வேற ஒரு -5 வருது. ஸோ அடடையத்தில் 2 சிம்பிள் போடக்கூடாது, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதை நான் ப்ளஸ் ஆக்கிடுவேன். அடுத்து இந்த இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். உள்ள வந்து என்ன ஆகும், 3 into 1 3 மைனஸ் 1 into -5 -5 வரதை நான் என்ன பண்ணிட்டேன், +5 மாற்றிட்டேன். அடுத்து +1, அடுத்து 3 into 1 3 + 1 into 1 1. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரியுதுல்ல? எஸ் தெரியுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வந்து போட்டுட்டோம். ஓகே தென் ப்ளஸ் போட்டுட்டேன் பாருங்க, மைனஸ் போடணும். இதையும் மல்டிபிள் பண்ணி இதையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். நல்ல வேலை முன்னாடியே பார்த்தோம். இல்லைன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் அது வந்து இந்த தப்பை வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருந்திருப்போம். என்னடா ஆன்சர் வரல அப்படின்னு உட்காந்துருப்போம். ஸோ 2 into 6 plus 1 into 8 plus 1 into 2. இதை ஆட் பண்ணோன்னா என்ன வருது, 12 plus 8 plus 2 22. எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. சூப்பர். அப்புறம் என்ன பண்ணிடலாம், எனக்கு 3/3லயே வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், there is a minor of order 3 which is non-0ன்னு சொல்லி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்னோட ரேங்க் வந்து 3 சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எழுதுவோமா? there is a minor of order 3. இங்க எழுதுறேன். there is a minor of order 3 which is non-0. அப்போ என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கும்னா 3-ஆ இருக்கும். ஏன்னா 3/3ல என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஓகேவா? சிம்பிளா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 3/3 மேட்ரிக்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணணும், நான் வந்து ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ தானே பார்த்தோம், நம்ம 3/3க்கு வந்து நம்ம தாராளமாக வந்து மைனர் மெத்தடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதனால நான் வந்து மைனர் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ மைனர் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஏன்னு சொல்லி நான் வந்து அசைன் பண்ணணும். அப்ப ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குதுன்றதை எடுத்து எழுதணும். since the order of A is 3/3 matrix, so இதோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம், less than or equal to 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அசியூம் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், ரோ வைஸ் வந்து நான் வந்து டிட்டர்மினன்ட் வந்து எடுத்து கண்டுபிடிக்கிறேன். அப்ப -1 வரும், அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டா இது ஏதோ க்ளோஸ் ஆயிடுமா, -3 4 4 -4. ஸோ என்னைய மாதிரியே நீங்க எடுத்து எழுதுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து தப்பு வராது. ஏன்னா நம்ம மைண்ட் கால்குலேஷன் பண்ணலான்னு பார்த்து நம்ம மல்டிபிள் பண்ணி போடுவோம். ஆனா கண்டிப்பா இடத்துல ஒரு மைனஸையோ இல்லை ஒரு ப்ளஸ்ஸையோ இல்லைன்னா நம்பரையோ கூட நம்ம மாத்தியே வந்து போட்டு வச்சிருந்திருப்போம். இன்னும் ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் என்னன்னா நம்ம கொஸ்டினையே வந்து தப்பா எடுத்து எழுதி இருந்திருப்போம். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு வேல்யூவும் வந்து பார்த்து போடுங்க. ஸோ இது வந்து சைன் கன்வர்ஷன் படி இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். அப்போ இது -2 அப்படின்னா இந்த ரெண்டு இடமும் க்ளோஸ் ஆகி 4 4 -2 -4 4 4 -2 -4 அடுத்து பிளஸ். ஆனா அது என்னது, -2 வருது. -2 இதை க்ளோஸ் பண்ணா 4 -3 -2 4 4 -3 -2 4. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பார்ப்போமா. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஆனா அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். -1 இது ரெண்டும் மல்டிபிள் ஆகி 12ன்னு ஆயிடும். அண்ட் தென் ஒரு மைனஸ் 4 4s 16ன்னு ஆயிடும். -2 இது என்ன ஆயிடும், ஸோ இது வந்து மைனஸ் தானே, கரெக்டாக தானே எடுத்தது. 4 -4 -16 மைனஸ் ஆஃப் -8ன்னு வரும். 4 into -2. ஆனால் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு மைனஸ் இருக்குமா, +8ன்னு ஆயிடும்.
நீ கரெக்டாக தானே போட்டிருக்கேன். எஸ். அடுத்து -2 ஏன்னா அலர்ட் ஆகிட்டேன் ஏற்கனவே ஒரு தப்பு விட்டனால. 4 × 4 16 மைனஸ் ஆஃப் இவங்க 2 பேரும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆகிடுவாங்க, +6 வரும். இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணி -1 12 - 6 4 ஏன்னா 4 - 4 -2 -8 -2 10. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? 4 + 16 -20 வரும். இப்போ இங்கே என்ன ஆகும்? எனக்கு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அதோட சப்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணால் 20 - 20 வருது, which is equal to 0. ஆனால் எனக்கு என்ன வரக்கூடாது? என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி வரக்கூடாது. ஸோ அப்படி ஒருவேளை 0 வந்துருச்சுன்னா என்னோட செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். நம்ம கோடே போட்டுக்குவோம், வரமாட்டேங்குது. அப்போ நான் இப்போ என்ன எழுத போறேன்னா செகண்ட் ஆர்டர் மைனர் வேனிஷஸ். செகண்ட் ஆர்டர் இல்லை, 3 × 3 தானே, 3/3 தானே. அப்போ 3 இது தேர்ட் ஆர்டர். சின்ஸ் த தேர்ட் ஆர்டர் மைனர் vanishes, அதனால என்னோட ரோ ஆஃப் ஏ அதோட ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் டு 3. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணி வச்சிருந்தேன், அது வந்து 3/3ல இருக்கிறப்ப அப் டு 3 வரைக்கும் இருக்கலாம். அதனால நான் என்ன பண்றேன், அது வந்து 3ஆ இருக்காதுன்னு சொல்லி சொல்றேன். 3ஆ இருக்காதுன்றப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டருக்கு வந்து போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டர் என்னவா இருந்துச்சு? 2/2 இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்றேன்? 2/2க்கு போறேன். ஸோ இப்போ 2/2ன்றப்ப ஏதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் உள்ள இருந்து எடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்றேன்? செகண்ட் ஆர்டருக்கு போறேன். ஸோ அப்போ வந்து செகண்ட் ஆர்டருக்கு போறப்ப ஏதாவது ஒரு 2 இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற இதையே எடுத்துக்கிறேன். -1 2 அதுக்கப்புறம் 4 -3க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். தெரியுதா? மறைச்சிட்டேனா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை டயக்னலாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். ஸோ -1 × -3னா +3 -4 × 2 8ன்னு வரும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? -5ன்னு சொல்லி வந்துருச்சு, which is not equal to 0. அப்போ நான் என்ன பண்றேன்? 2/2 இதா எடுத்து பார்க்குறப்ப எனக்கு வந்து என்ன வருது? டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? நான் என்னோட ரேங்கை வந்து செகண்ட் ஆர்டர்ல தான் எனக்கு வந்து நான் 0 வந்துச்சு. அப்படின்றப்ப என்னோட ரேங்கை வந்து நான் வந்து என்ன பண்றேன்? 2ன்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். That is a minor of order 2 which is non-zero அப்படின்லாம் எழுதிட்டு, அதனால வந்து என்னோட ரேங்க் வந்து என்னது 2ன்னு சொல்லி போடணும். ஸோ நான் சொன்ன கதையெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதிக்கணும். நீங்க இடம் இல்லாதனால நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க ஆனா கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணணும்? அதெல்லாம் எழுதணும். என்ன இது? இந்த மாதிரி வந்து செகண்ட் ஆர்டர் மைனர்ல வந்து தேர்ட் ஆர்டர் மைனர் வேனிஷ் ஆச்சு. அதுவும் இல்லாம வந்து செகண்ட் ஆர்டர் மைனர்ல வந்து நான்-0வா இருக்குது. அதனால என்னோட ரேங்க் வந்து என்னது 2ன்னு சொல்லி சொல்லணும். ஓகே, சரி, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்பதான் பிரச்சனையே என்னன்னா, இது வந்து ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். ஸோ அதாவது 3 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3 ரோ 4 காலம்ஸ் இருக்கிறப்ப நான் கண்டிப்பா வந்து மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரேங்க்குக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணணும்? எஷலான் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எஷலான் ஃபார்ம் வந்து என்ன சொல்லுது? உங்களோட டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு 0வா இருக்கணும்னு சொல்லுது. அப்ப இது இவங்க 3 பேர் என்னவா ஆயிடணும்? 0வா ஆயிடணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோ எஷலான் ஃபார்ம்ல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குதுல்ல, அது கண்டிப்பா வந்து 1ஆ இருக்கணும். ஒருவேளை அது 1ஆ இல்லைன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த 1 இருக்கிற ரோவா பார்த்து கொண்டுட்டு போய் தூக்கி மேல வச்சிடணும். ஆனா இங்க எந்த பிரச்சனையே இல்லை. 1 இருக்கிற மாதிரி ரோ வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குதுல்ல, அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸை நான் என்ன பண்ணணும்? 0வா ஆக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நான் 0 ஆக்கி கடைசியில வந்து நான் என்ன பண்ணணும்? எஷலான் ஃபார்முக்கு வந்து கொண்டுட்டு வந்து வைக்கணும். எஷலான் ஃபார்ம்னா ஒண்ணும் இல்லை. இந்த டயகனலுக்கு கீழே எல் ஷேப்ல இருக்கிற இடத்துல வந்து எனக்கு கண்டிப்பா 0s இருக்கணும். சரி, நான் எஷலான் ஃபார்முக்குலாம் மாத்திட்டேன்.
இதுக்கும் ரேங்க்குக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, உங்களோட எஷலான் ஃபார்ம்ல எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் உங்களோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளா இருக்குதுன்னு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து கம்மியான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. தேன் இன் கேஸ் ஆஃப் மைனர் மெத்தட். அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இடத்தையும் நிறைய ஆக்குபை பண்ணும். அதுவும் இல்லாம நிறைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பிரச்சனை இங்க இல்லவே இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து எலிமினேட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து எஷலான் ஃபார்முக்கு மாத்துற அளவுக்கு நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, இந்த சம் வந்து ஈஸியா வந்து நீங்க எஷலான் ஃபார்ம்ல சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்பே நான் சொல்லிட்டேன். இன்னுமே வந்து உங்களுக்கு நான் ஓரளவுக்கு டீடைலாவே தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா, உங்களோட காமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன பிரச்சனை, என்ன புரியல அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு கண்டிப்பா வந்து அது ரிலேட்டடா அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்றத குடுக்குறேன் உங்களுக்கு நானு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இத 0 ஆக்கலாமா? ஸோ இப்ப இது 0 ஆக்குறேன்றப்ப, மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குதுல்ல, அத நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அதனால அது பாட்டுக்கு இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சம் ஸ்டார்ட் பண்றப்ப குடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு பேரு இல்லன்னா, பேர குடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்? A ஈக்குவல் டூன்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் வரும். 1, 2, -1, 3 அடுத்து 2, 4, 1, -2 அடுத்து 3, 6, 3, -7 இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏன்னு சொல்லி பேர் குடுத்துருங்க. அண்ட் தென் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அது 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அவன தூக்கி எங்கேயும் தூக்கி போடலாம் தேவையில்ல. இப்ப இந்த 2வது ரோ தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா 2வது ரோல வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 ஆயிருந்திருக்கணும். ஆனா அது 0வா இல்ல. அது எப்படி மாத்துறது அப்படின்னு நான் யோசிக்கணும். ஸோ அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன அப்படியே வச்சிருங்க. அவன வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப என்னன்னா இந்த R2 வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். எப்படின்னா R2 மைனஸ் ஏதோ ஒரு ரோவ எடுத்து அது கூட ஒரு ஸ்கேலார மல்டிபிள் பண்ணி இந்த ரோவோட நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த ஜீரோஸ வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்ப R2ல வந்து இந்த இடத்துல எனக்கு 0 ஆகும்னா, அந்த 2ன்றது இருக்கவே கூடாது. 2 இருக்கக்கூடாது அப்படின்னா, சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அத வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து இப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க. இந்த சிம்பல போட்டுக்கிட்டே தான் வரணும். எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம வந்து எஷலான் ஃபார்மே வருமா? எஷலான் ஃபார்ம் வர இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க கண்டிப்பா வந்து அந்த சிம்பல வந்து போட்டு தான் ஆகணும். அத மறந்துறாதீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த R2வ வந்து நான் வந்து 0 ஆக்கணும். அதாவது எல்லாமே 0 ஆக்கல. அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 ஆக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? R2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1. ஏன் 2 டைம்ஸ் ஆஃப் R1? ஏன்னா என்னோட R1 வந்து 1ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்படின்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் எனக்கு வந்து 0 ஆகணும் அப்படின்றப்ப, R1லயே அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்குதா? அழகா அதோட ஒரு 2வ மல்டிபிள் பண்ணேன்னு வைங்க. அது 2 ஆயிரும். அப்ப எப்படி வரும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் R2வா? R2 எப்படி இருக்குது? 2, 4, 1, -2. இதுல வந்து நான் என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் ஆஃப் R1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 2 டைம்ஸ் ஆஃப் R1 என்னன்னு கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் சப்ட்ராக்ஷன் சிம்பல் போலாம். அட் டயத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு நீங்க வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்றேன்னு தப்பா பண்ணிடாதீங்க. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் R1ன்றப்ப 2, 4, -2, 6. இப்ப இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் கொடுங்க. மைனஸா இருந்தா பிளஸ் ஆக்கிருங்க. அவ்வளவுதான் வேலையே. இப்ப நான் சப்ட்ராக்ட் பண்றப்ப இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. செகண்ட் எலிமெண்ட்டும் 0 ஆயிடுது. தேர்ட் எலிமெண்ட் 3, ஃபோர்த் எலிமெண்ட் வந்து -8. ஸோ இங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. பிரச்சனையே இல்ல. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? என்னோட டயகனலுக்கு கீழ இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். ஸோ அது எப்ப 0 ஆகும்? இங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இது 3, 6ன்னு இருக்குது. இது 1, 2ன்னு இருக்குது. இந்த ரோவோட நான் வந்து 3ய மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரோ மாரி வருதா? அப்ப இந்த R3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணி நான் என்ன பண்றேன்? சாரி 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணி சப்ட்ராக்ட் பண்றேன். அப்ப R3 கிவ்ஸ் R3 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சாரி 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் ஆஃப் R1. 3 டைம்ஸ் ஆஃப் R1. அப்ப என்ன ஆகும்? R3 வந்து ஆல்ரெடி R3 வந்து 1 எழுதிக்கிறேன். R3 வந்து என்னவா இருக்குது? 3, 6 ஒரு நிமிஷம் 3, 6, 3 -7. இதோட நீங்க என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் ஆஃப் R1 சப்ட்ராக்ட் பண்ணணும். R1 என்ன இருக்குது? 1, 2, -1, 3 இருக்குதா? அதோட ஒரு 3ய மல்டிபிள் பண்ணுங்க. 3, 6, -3, 9. இப்ப இது 2த்தையும் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, மைனஸ் சிம்பல் குடுக்கணும். ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருந்தா அத பிளஸ் ஆக்கிடுங்க. தென் இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணா இது என்ன ஆயிடும்? இது 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். இவங்க வந்து 6 ஆயிருவாங்க. இவங்க வந்து -16 ஆயிருவாங்க.
இப்போ என்னன்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடுச்சான்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. எங்க ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து பொறுமையா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது வந்து நான் ஜீரோ ரோவா ஆகுதா அப்படின்னு. இப்ப நீங்க பாருங்களேன். இந்த இதுல வந்து இந்த R2வும் இந்த R3 எப்படி இருக்குது? அப்படியே வந்து ஸ்கேலார் மல்டிபிளா இருக்குதா? அதாவது இந்த 3 -8 இருக்குதுல்ல, அதோட ஒரு 2வ மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 3 2 6 -16 வருதா? அப்படியே எப்படி இருக்குன்னா, என்னோட ரோ 3 ரோ வந்து 2ண்ட் ரோவோட ஸ்கேலார் மல்டிபிள் வேல்யூவா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த மாரி வந்து காமன் அ எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும்? இத வந்து எலிமினேட் பண்ணணும். அப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். 2ண்ட் இதுவும் அது பாட்டுக்கு இருக்கட்டும். 3 இத தான் வந்து என்ன பண்ணணும்? ஒரே மாரி இருக்கனால அத எலிமினேட் பண்ணணும். ஸோ இப்ப எலிமினேட் பண்றப்ப இது 0, 0 இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால 0ன்னு போட்டுக்கிறேன். இப்ப நான் வந்து 3 ரோ வந்து எலிமினேட் பண்ணணும் அப்டின்னா, என்னோட R3 வந்து என்ன ஆகுதுன்னா, R3 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R2. அதாவது என்னோட 2வது ரோ இருக்கு தெரியுமா? அதோட ஒரு 2வ மல்டிபிள் பண்ணி R3யோட சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா, அது அவ்வளவுதான் 0 ஆயிடும். அப்ப இதுவும் 0, இதுவும் 0. பாருங்களேன். ஒரே ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் வச்சு வர ரோ இருக்குது. அத நான் கண்டுபிடிச்சேன். அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? கீழ இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 ஆகி, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? நம்பர் ஆஃப் நான் ஜீரோவே வந்து கம்மியாயிடுச்சு. நான் ஜீரோ ரோஸ். அப்படின்றப்ப என்னோட ரேங்கே வந்து வேற மாரி வரும். இந்நேரம் நான் அத பண்ணாம இருந்தேன்னா, என்னோட ரேங்க் என்ன ஆயிருக்கும்? 3ன்னு சொல்லி மாறி இருந்திருக்கும். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப அடுத்தது வந்து என்னன்னா வந்து, நான் வந்து எல்லாமே வந்து மாத்திட்டேன். இப்ப என்னோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் காலம். அதாவது இந்த அபோவ் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நேச்சுரல் ஃபார்ம் அதெல்லாம் எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் நான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குதா? ரேங்க் ஆஃப் அதாவது எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கான ரேங்க். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எப்படி இருந்துச்சு? 2 இருந்துச்சா? அப்ப என்னோட ரேங்க் என்னது? 2. ஓகே நெக்ஸ்ட் போவோமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். சாரி 3/4 மேட்ரிக்ஸ். 3 ரோஸ் 4 காலம் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஏன்னு சொல்லி நேம் வைக்கணும். ஸோ ஏன்றது எப்படி இருக்குது? 3 -1 -5 -1 1 -2 1 -5 1 5 -7 2. ஸோ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எஷலான் ஃபார்ம் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா வந்து அது எதுல இருக்குது? 3ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்போ 1ல ஸ்டார்ட் ஆயிருக்க ரோ இருக்குதான்னு பார்த்தா, எஸ் என்கிட்ட 2 ரோ இருக்குது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? 2 ரோ ஏதாவது ஒரு ரோவ தூக்கி மாத்தி போட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? 1 மேல வர மாதிரி முடிச்சு விட்டுறலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட R1யும் R2வையும் நான் என்ன பண்றேன்? எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்படின்றப்ப வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது. ஸோ அப்ப நான் அதை எப்படி இண்டிகேட் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இண்டிகேட் பண்ணணும். போட்டுட்டு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 -2 1 -5 வருது. செகண்ட் ரோ என்ன வருது? 3 -1 -5 -1 வருது. அடுத்து 1 5 -7 2. ஸோ இங்க என்ன நடந்திருக்குது? R1 இன்டர்சேஞ்ச் R2 நடந்திருக்குது. ஸோ இப்போ வந்து R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணியாச்சா? இப்போ அடுத்து என்னன்னா வந்து அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே வந்து ஜீரோஸ் ஆகணும். ஸோ நான் 0 ஆக்கலான்றதுக்காக என்ன பண்றேன்? ஒரு சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன பண்றேன். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா, 0 ஆக வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? எனக்கு 3 இருக்குதா? ஸோ அந்த 3ய வந்து நான் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணி 0 ஆக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, என்னோட R2 வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, R2 மைனஸ் 3R1. ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கோங்க. 3R1. அப்ப எனக்கு R1 அதே தான். 1 -2 1 5. R2 என்ன ஆயிடும்? R2 வந்து 3. வேணா நம்ம தனியா கூட சப்ட்ராக்ட் பண்ணலாம். 3 -1 -5 -1. இதுல இருந்து என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் ஆஃப் R1 என்னன்னு பார்க்கணும். 3 டைம்ஸ் ஆஃப் R1ன்றப்ப என்ன ஆகும்? R1 வந்து 1 -2 1 -5. ஸோ அப்ப என்ன பண்றேன் நானு? அதோட வந்து நான் வந்து 3ய வந்து மல்டிபிள் பண்றேன். ஸோ மல்டிபிள் பண்ணா 3 3 -15 -3. ஸோ இப்ப 2த்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 2 வந்து என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ்
இது ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 3 மைனஸ் 3 வந்து 0. பிரச்சனை இல்லை, அதை எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து அதுக்கு தான் வந்து ஏம் பண்ணேன். 0. இது வந்து என்ன ஆயிடுச்சு, -4ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், கரெக்டாக தான் எடுத்து எழுதணும். -3 R1 கரெக்டு, கரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணேன். R1 என்ன வந்துச்சு, -2ஆ? அப்போ அப்படின்னா தப்பு இல்லை. ஓ, ஓகே ஓகே, நான் வந்து சேஞ்ச் பண்ணதையே மறந்துட்டேன். R1 கீழே இருக்குது, நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்குது பாருங்க R1. இந்த R1க்கு பதிலாக நான் மேல இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ஆஃப் R1 என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் R1ன்றப்ப 3 minus 6, 3 times of R1 minus 6. ஒரே நிமிஷம், எத்தனை தப்பு விட்டுருக்கேன் பாருங்க. இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 1 வந்து -1ன்னு சொல்லி போட்டுட்டேன். ஸோ அது வந்து 1. 3 1 -5 -1 தானே, அப்போ இங்க வந்து 1 வரும். நான் இப்போ பண்ணலாம். ஸோ 3 1 அப்படின்றப்ப -6, அடுத்து 3 இன்ட்டு R1னா 3, அடுத்து -15. இப்போ என்னன்னா நான் வந்து சப்ராக்ட் பண்ணணுன்றப்ப சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ்னா ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ்னா மைனஸ் ஆயிடும். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0, இதுக்கு வந்து 7, இதுக்கு வந்து -8, இதுக்கு வந்து 14. அண்ட் தென் அடுத்து ஃபைனலாக இந்த ரோ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுவும் எனக்கு 0 ஆகணும். ஸோ இது 0 ஆகணும்னா நான் வந்து ஏதாவது ஒரு ரோவோட சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். R3 வேற கலர்ல, R3 gives, எதோட சப்ராக்ட் பண்ண போறேன், R3 equal to R3 minus R1. ஏன் அப்படின்னா இந்த இடம் எனக்கு 0 ஆகணும். இந்த டயகனல் கீழே இருக்கிற எல்லாமே எனக்கு 0 ஆகணும். அதுல வந்து ஒரு இது வந்து 0 ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் வந்து 0 ஆகணும். அதுல வந்து இவங்க வந்து 0 ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து R3யையும் R1யையும் சப்ராக்ட் பண்ணா போதும். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, 0, அதுக்கப்புறம் வந்து 7, வேணா நான் உங்களுக்கு வேணா தனியா கூட சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 5 -7 2, அதுக்கப்புறம் R1 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் R1 எடுத்து எழுதிக்கிறேன் நான், அதுக்கப்புறம் மைனஸ் கொடுப்போம். ஸோ அப்போ இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 0, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து -8. இவங்க 2 பேரையும் வந்து நான் என்ன பண்றேன், 7, இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா 7, அது பிளஸ் தான் மைனஸ் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ரோ வந்து இந்த 2 எலிமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இருந்தாலுமே இது வந்து எஷலான் ஃபார்ம்ல இல்லை. ஸோ இப்போ எஷலான் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த எல் ஃபார்முக்கு எனக்கு வந்து 0 வரணும் அப்படின்னா லாஸ்ட் 0 வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பேன், இன்னும் நீங்க எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுவும் 1 இருக்குது, அதுக்கு மேல இருக்கிறது, சாரி அது வந்து 7 இருக்குது, அதுக்கு மேல இருக்கிறது 7 இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சப்ராக்ட் பண்றதுக்கு. அதனால என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா, என்னோட ரோவோட சாரி செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நான் என்ன பண்றேன், டெலிட் பண்றேன். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், 1 -2 1 5. அந்த இதை வந்து தேர்ட் ரோ தான் டெலிட் பண்றேன், செகண்ட் ரோ கிடையாது. அதனால செகண்ட் ரோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 0 7 -8 14. அதனோட ரோ 3 வந்து என்ன ஆகுது, ரோ 3 மைனஸ் ரோ 2. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. பாருங்களேன், 3 0 வந்துருச்சு. இன்னும் ஒரு 0 வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், அவ்வளோதான், இது வந்து நான் 0 ஆயிடும், அது 0 ரோ ஆயிடும். ஸோ ஆனால் வந்து எனக்கு என்ன ஆகுது, ரெண்டும் சப்ராக்ட் ஆகி ஆன்சர் வந்து எனக்கு 14. R3ல இருந்து சப்ராக்ட் பண்ணுமா, அப்போ 7 - 14னா இது மட்டும் கேன்சலாக பண்ணுங்க. 7 - 14 பண்றப்ப -7 வரும்.
7 minus 14 தெரியுதா? தெரியல. ஓகே. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ எழுதுறேன் தெரியிற மாதிரி. அப்ப எனக்கு இது என்ன ஆயிடுச்சு? எனக்கு வந்து இந்த இடம் வந்து நான் ஜீரோ ஆயிடுச்சு. அப்படின்றப்ப எனக்கு வந்து மொத்தம் எத்தன நான் ஜீரோ இருக்குது? மொத்தமா 3 நான் ஜீரோ இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இஸ் ஈக்குவல் டூ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A. எழுதலாமா? சாரி. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? நான் ஜீரோ ரோ. தெரியுதா? non-zero row is equal to 3, which is equal to rank of A. ஸோ எத்தனை நான் ஜீரோ இருக்குதோ அதுதான் என்னோட ரேங்க். அப்படின்றப்ப இங்கே 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ அதுதான் வந்து என்னோட ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். ஸோ 3/4 மேட்ரிக்ஸ்ல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம்? எஷலான் ஃபார்முக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து எஷலான் ஃபார்முக்கு தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதனால இதுக்கு வந்து நான் வந்து ஏன்னு சொல்லி பேர் வைக்கிறேன். let A B 3/4 order, then rank of A is less than or equal to. ஸோ கண்டிப்பா என்னவா இருக்கணும்? இந்த இதுல வந்து 3 and 4ல ஏதாவது ஒரு மினிமம் வேல்யூவா தான் இருக்கணும். ஸோ less than or equal to 3. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதவே இல்லையோ எங்கேயுமே. இந்த எஷலான் ஃபார்ம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணவே இல்லை. ரேங்க் வந்து என்னவா இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணவே இல்லை. Since A is of order 3/3, then rank of A is less than or equal to 3. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எழுதிட்டே வரணும். எங்கேயுமே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயுமே நீங்கள் பார்த்து இது போங்க. தென் நம்ம இங்கே என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ரேங்க் வந்து என்னவா இருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதை எழுதிட்டேன். அதே மாதிரி வந்து இது வந்து ரோ எஷலான் ஃபார்ம்ல இருக்கணும். ரோ எஷலான் ஃபார்ம்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோட டயகனல் வேல்யூக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாகணும்? 0 ஆகணும். அப்படின்னா சில ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணணும். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது விடுவேன்னு. அதெல்லாம் வந்து பண்ணி உங்களோட ஆன்சர் ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் ஒன்றில் தான் இருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்த மட்டும் 0 ஆக்கணும். இது இந்த டிக் பண்ணிருக்கிற எலிமெண்ட் எல்லாம் வந்து 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து -2ன்றது எப்படி இருக்குன்னா R1ஓட ஒரு 2 மல்டிபிள் பண்ணி இவங்க 2 பேரும் ஆட் பண்ணி பாருங்களேன். இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஈஸியா 0 ஆகுது. அந்த வேலையை தான் பார்க்க போறேன். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வேற கலர்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 1 -2 3 4 இந்த செகண்ட் ரோ தான் பிரச்சனையே. ஸோ அப்போ என்ன ஆகும்? R2 equal to R2 plus 2 times of R1. ஸோ நான் என்ன பண்றேன்? என்னோட ஃபர்ஸ்ட் ரோவை வந்து 2ஆ வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன்? செகண்ட் ரோவோட ஆட் பண்றேன். ஸோ அப்போ செகண்ட் ரோ என்ன இருக்குது? -2 4 -1 -3. ஸோ இந்த 2 times of R1 பண்றப்ப என்ன ஆகும்? 2 -4 6 8. இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறேன்? நான் ஆட் பண்ண போறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? 0. இதுவும் 0 ஆகுது. இது 5. இது வந்து 5. அப்போ 0 0 5 5 வந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரோ வந்து சாரி இது ரோ வந்து தேர்ட் ரோவையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த 2 எலிமெண்ட் 0 ஆகுற மாதிரி பாக்குறேன். ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது என்னோட இது ரோ 2வும் ரோ 3யும் வந்து ஓரளவுக்கு வந்து சிமிலரா இருக்குது. லைக் வந்து இது மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்குது. சிம்பிள் மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்குது. நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு ரோ 3ன்றது வந்து ரோ 2 சாரி ரோ 3 மைனஸ் இல்ல ரோ 3 பிளஸ் ரோ 1. அப்ப என்ன ஆகும்? ரெண்டத்தையும் ஆட் பண்ணா இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும், இது 10 ஆகும், இது 10 ஆகும். இப்ப நீங்க நல்லா பாருங்க. நம்ம இது ரிலேட்டடா ஒரு சம் பார்த்தப்ப
என்னோட 2 ரோ வந்து எப்படி இருக்குது? அதோட ஸ்கேலார் மல்டிபிளா இருக்குது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அதையும் ரிமூவ் பண்ணணும். ஸ்கேலார் மல்டிபிளா இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நான் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த செகண்ட் ரோவ வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கிறேன். தேர்ட் ரோ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து, ட்வைஸ் ஆஃப் செகண்ட் ரோ பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்ப அவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டேன்னா, எனக்கு தேர்ட் ரோ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? செகண்ட் ரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறேன். தேர்ட் ரோல என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட என்ன பண்ணிடுவேன்? என்னோட R2 மைனஸ் சாரி R3 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ண போறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? 0, 0 இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. R3 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1னா R1 வந்து இங்க 5 இருக்குது. அப்ப 2 டைம்ஸ் பண்ணா என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். அப்ப 10 மைனஸ் 10 0 ஆயிடும். அடுத்து திரும்பி அதே தான் 0. ஸோ அப்படின்றப்ப எனக்கு டோட்டலா வந்து எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? நான் ஜீரோ ஒரு நிமிஷம். ஸோ மொத்தமா எனக்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? டோட்டலா வந்து 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் non-zero rows is தெரியுதா? 2. அப்ப என்னோட rank of A is equal to ஸோ இப்படிதான் நீங்க வந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும் ரோ எஷெலான் ஃபார்முக்கு. ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிற சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ செகண்ட் கொஸ்டினும் ஆல்மோஸ்ட் வந்து ரேங்க் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதையும் உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி சொல்லிட்டு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏ அண்ட் பி வந்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி அதோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். அடுத்து பி அண்ட் ஏ மல்டிபிள் பண்ணி அதோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏ அண்ட் பிக்கும் பி அண்ட் ஏக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா ஏ ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பி செகண்ட் இருக்குன்றப்போ உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் வேற. அடுத்து பி ஃபர்ஸ்ட் இருந்து அடுத்து ஏ இருக்கிறப்ப அப்ப இருக்கிற மல்டிபிளிகேஷன் வேற. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏபி தனியா பிஏ தனியா கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு ரேங்க் என்னன்றதை பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஒரே நிமிஷம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஏபி என்னன்றதை கண்டுபிடிக்க போறேன். ஏபி ஈக்குவல் டு ஏயும் பியும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 1 மைனஸ் 1 2 மைனஸ் 3 4 3 மைனஸ் 2 3 இன்டூ பி என்னது 1 மைனஸ் 2 3 மைனஸ் 2 4 மைனஸ் 6 5 1 மைனஸ் 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்றப்ப இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வைக்கணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணா 1 மைனஸ் 2 மைனஸ் 10. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. 1 இன்டூ 1 அதுக்கப்புறம் 1 இன்டூ மைனஸ் 2 அப்புறம் மைனஸ் 1 இன்டூ 5. நான் பண்ணேன் பார்த்தீங்களா தப்பு? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் 5. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் 5 இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். இது வேணா வேற கலர்ல எழுதுறேன். எல்லாமே வந்து பிங்க் கலர்ல சிங்கச்சான் இருக்குது. ஸோ எல்லோல எழுதுறேன் நான். இதை எடுத்து எழுதுறப்ப எனக்கு என்ன வந்துச்சு? 1 மைனஸ் 2 அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 5 அடுத்து இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 2 பிளஸ் 4 மைனஸ் 1 அடுத்து 3 மைனஸ் 6 பிளஸ் 1. ஸோ எல்லாமே மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். எலமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 2 பிளஸ் 6 பிளஸ் 20 அடுத்து வந்து மைனஸ் 4 மைனஸ் 12 பிளஸ் 4. ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 6 பிளஸ் 18 மைனஸ் 4. அடுத்து 3 பிளஸ் 4 பிளஸ் 15. அடுத்து மைனஸ் 6 மைனஸ் 8 பிளஸ் 3. அடுத்து 9 பிளஸ் 12 மைனஸ் 3. ஸோ இதோட ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்?
இது வந்து நான் இப்போ ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 1 - 2 - 5னா -2 - 5 வந்து -7 ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா -6 வரும். அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன ஆகும், -2 - 1னா -3. ஸோ அப்போ -3 + 4 அப்படின்றப்ப என்ன ஆயிடும், 1 வரும். அடுத்து 3 - 6ன்றப்ப -3 வரும். அதுக்கப்புறம் -3 + 1 போடுறப்ப அது என்ன ஆயிடும், -2ன்னு சொல்லி வரும். அடுத்து இங்க 2 + 6 + 20. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும், 26 28. அடுத்து -4 - 12ன்றப்ப ரெண்டு ஆட் தான் ஆகும். அப்போ -16 + 4 வரும். ஸோ -16 + 4 அப்படின்னா என்ன ஆகும், -12ன்னு சொல்லி வரும். அண்ட் தென் இதுக்கு 6 + 18ன்றப்ப 24. 24 - 4 போட்டா 20. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தேர்ட் ரோ இது வந்து -6 இருந்துச்சு, இது 28 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரோல என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 4ன்றப்ப 9, 9 + 15ன்றப்ப வந்து 24. அண்ட் தென் இதுக்கு வந்து என்னது, ரெண்டும் ஆட் ஆகி -14 வரும். -14 + 3 போடுறப்ப என்ன ஆகும், ரெண்டு சப்ராக்ட் ஆகி -11 வரும். 9 + 2 என்னது, 21. 21 - 3 பண்றப்ப எனக்கு என்ன ஆகும், 18. எனக்கு ஏபி வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு, -6 1 -2 28 12 20. அதுக்கப்புறம் வந்து 22 - 11 18. மறைக்குதா? ஸோ அப்போ நான் வந்து ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், பிஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏபி வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏபியோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, மைனர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். அப்படி பார்க்குறப்ப வந்து மைனர் மெத்தட்ல வந்து -6 1 -2 -2. அதுக்கப்புறம் வந்து 28 - 12 20. அண்ட் தென் 24 - 11 18. 24 - 11 18. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்னோட 3/3க்கான இதை வந்து நான் என்ன பண்ணலாம், ரேங்க்னு சொல்லி நான் வந்து கொடுக்கலாம். சரி, இது ரேங்க் ஆஃப் ஏபின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து தேர்ட் ஆர்டர்ல இருக்குது. அதனால நான் வந்து தேர்ட் ஆர்டர்ல தான் வந்து நான் என்ன பண்றேன், ரேங்க் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன். அடுத்து இப்போ நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ -6 -12 20 -11 18. அடுத்து -1. ஏன்னா வந்து சைன் கன்வென்ஷன் படி பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ -1ன்னு போடுறப்ப இந்த இடம் மறைஞ்சு 28 20 24 18. 28 20 24 18. அதுக்கப்புறம் -2, ஏன்னா அது வந்து -2 தான் ஸ்டார்ட் ஆகுது. 28 -12 24 -11. கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கேனா, 6க்கு -12 20. அப்போ என்ன ஆகும், -6. ஸோ 12 × 18 போட்டு பார்க்கணும். ஸோ 12 × 18 போட்டால் 96 12 216. ஸோ அது என்ன ஆகும், -216 வரும். இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -× -+220 வரும். அடுத்து இது -1. இது கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது, கேர்ஃபுல்லாக செய்யுங்க, கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இப்போ 28யும் 8யும் மல்டிபிள் பண்ணால் 6 2 2 28 504. ஸோ 504 minus 20 × 24 போட்டால் 48, ஒரு 0 சேர்த்துக்கணும், -2. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ 28 × 11 பண்ணால் 28 × 11 பண்ணால் 28, அப்புறம் திரும்பி ஒரு 28 308. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது, 308ன்னு வருது. அதே மாதிரி வந்து அது வந்து 1 + 1 மைனஸில் இருக்குது, அதனால -308. அண்ட் திரும்பி ஒரு மைனஸ், ஆனால் ப்ளஸ் ஆயிடும், ஏன்னா 12 × 24 வருது. ஸோ 12 × 20 போட்டால் 8 4 4 1 188. எனக்கு என்ன வருது,
12 into கரெக்டாக தான் எடுத்து எழுதுனேனா 28 12 22 ஸோ 28 into 11 போட்டேன் 24 into 12 இப்போ 280 ஒரே நிமிஷம் -308 அதுக்கப்புறம் வந்து எடுத்து எழுதுனது தப்பு விட்டேன்னா 15 19 ஓகே 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 இங்கே வந்து 22 வருது ஸோ 15 + 4 வந்து 19 வரும் 19 + 2 வந்து 3 வந்து 22 வந்துருந்துருக்கணும் ஆனால் நான் மாற்றி போட்டேன் அதனால தான் இங்கே வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து வரல ஸோ இங்கே வந்து 22 ஓகே ஆன்சர் பண்ணலாமா அந்த ஒரு இடத்துலையும் மிஸ் பண்ணியிருந்தனால அதையும் சேர்த்து எடுத்து எழுதிடலாம் இங்கே தான் இங்கே என்னது 22 22 இங்கேயும் 22 இங்கேயும் 22 ஸோ இப்போ ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும் 22 into 2 போட்டால் 440 வரும் அடுத்து இங்கே ரெண்டத்தையும் வந்து 22 into 12 அப்படி போடுறப்போ வந்து 22 into 12 4 4 2 6 4 ஸோ 2 ஸோ இதை வந்து ஓரமாகவே செய்யுங்க 2 6 தெரியுதா தெரியலையா தெரியுது நம்ம என்ன பண்ணலாம் -6 உங்கள் ரெண்டு பேரையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 4 1 சாரி இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 64 வரும் அடுத்து வந்து -2 into இதை ரெண்டத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 64ன்றப்போ வந்து 36 வருமா ஸோ 36 + 8ன்றப்போ வந்து 36 எவ்வளோ வந்துச்சு ஸோ 36 + 8ன்றப்போ வந்து 54 வரணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒழுங்காக சப்ராக்ட் பண்ணணும் ஸோ 308லேருந்து 264 சப்ராக்ட் பண்ணலாம் 242 சாரி 4 4 ஒரே நிமிஷம் இது தப்பு இல்லை ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன்றது நல்லா தெரியுது 2 into ஸோ 2 into இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் 308லேருந்து 264 வந்து சப்ராக்ட் பண்ணணும் 264 44 வருது 44 அப்போ -6 into 4 -24 ஸோ -24 -64 என்ன வருது ஸோ -88 இது கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்க போகுது அப்படின்றப்ப ரேங்க் வந்து தேர்ட் ஆர்டர் வந்து என்னது ரோ ஆஃப் ஏ வந்து தேர்ட் ஆர்டர் வந்து இருக்குது ஏன்னா வந்து அது வந்து நான் ஜீரோ அதாவது வந்து வேனிஷ் ஆகல 0 வரல அப்படின்றப்ப நான் என்ன பண்ணேன் ரேங்க் வந்து 3ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வந்து ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி பிஏ வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ பிஏ கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பிஏயும் ஏயும் மல்டிபிள் பண்ணணும் ஸோ அப்போ பி
இன்டூ ஏ பண்றப்ப பி வந்து பார்த்து எடுத்துங்களா ஸோ பி வந்து 1 மைனஸ் 2 3 மைனஸ் 2 3 அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு தடவை பார்த்து மைனஸ் 2 4 மைனஸ் 6 மைனஸ் 2 4 மைனஸ் 6 அதுக்கப்புறம் 3 மைனஸ் 2 3 3 மைனஸ் 2 3 இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும் ஏவோட ஆட் பண்ணணும் ஏவோட மல்டிபிள் பண்ணணும் ஸோ மல்டிபிள் பண்ணலாமா ஏ என்ன இருந்துச்சு 1 1 மைனஸ் 1 1 1 மைனஸ் 1 அடுத்து வந்து 2 மைனஸ் 3 4 2 மைனஸ் 3 4 அடுத்து 3 மைனஸ் 2 3 நம்ம மல்டிபிள் பண்றப்ப என்ன ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 4 அதுக்கப்புறம் மைனஸ் 6ன்னு வரும் அடுத்து இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 6 அதுக்கப்புறம் இதையும் மல்டிபிள் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலம்ல மைனஸ் 6 அதுக்கடுத்து மைனஸ் 1 மைனஸ் 8 அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் 9 அடுத்து மைனஸ் 2 அதுக்கப்புறம் ப்ளஸ் 8 மைனஸ் 18 அடுத்து மைனஸ் 2 மைனஸ் 12 ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஒன்று விட்டோம்னாலுமே ஃபுல்லாக அடியாகுது எனக்கு சம்மு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ என்னை ஒரு எக்ஸாம்பிளாக கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாருங்க பின்னாடிலாம் நம்ம வந்து இதாகணும்ல 2 16 மைனஸ் 18 அடுத்து 3 மைனஸ் 4 ப்ளஸ் 9 அதுக்கப்புறம் வந்து 3 மைனஸ் 6 மைனஸ் 6 ஒரு நிமிஷம் கொஸ்டின் எடுத்து தப்பா எழுதிட்டேன் பி ஓடது எழுதாம ஏ ஓடுதாலும் என்னடா 2 தடவை 3 மைனஸ் 2 3 வருதுன்னு பார்த்தேன் என்ன இருந்துச்சாங்க 5 1 மைனஸ் 2 ஸோ அதை மல்டிபிள் பண்ணா 5 2 மைனஸ் 3 5 மைனஸ் 3 ப்ளஸ் 2 அடுத்து மைனஸ் 5 ப்ளஸ் 4 மைனஸ் 3 ஸோ இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போமா இதோட வேல்யூ வந்து மைனஸ் 4 மைனஸ் 6ன்றப்ப மைனஸ் 10 வருமா 1 மைனஸ் 10 போட்டால் அது என்ன ஆயிடும் மைனஸ் 9ன்னு சொல்லி வந்துடும் இது என்ன அது ஒரு நிமிஷம் இது வந்து ஒன்று 4 அதுக்கப்புறம் வந்து 3 ப்ளஸ் 9 வரும் அப்போ இங்கே என்ன ஆயிடும் இது ரெண்டும் சப்ராக்ட் ஆகி மைனஸ் 3 வரும் மைனஸ் 3 ப்ளஸ் 9 போட்டால் ப்ளஸ் 6 வரும் அடுத்து இது ரெண்டும் சப்ராக்ட் ஆகி 0 ஆகி 1 ஆயிடும் இவங்க என்ன ஆயிடுவாங்க இவங்க டோட்டலாகவே 0 ஆயிடுவாங்க அடுத்து இங்கே என்ன ஆயிடும் மைனஸ் 2 ப்ளஸ் 8 அப்படின்னா வந்து 6 மைனஸ் 18ன்றப்ப எனக்கு என்ன ஆயிடும் மைனஸ் 12 வரும் இங்கே வந்து என்ன ஆகும் இந்த ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல் ஆகி மைனஸ் 2 அப்படியே வந்துருக்கும் அடுத்து இது என்ன ஆயிடும் 16 + 2 வந்து 18 அங்கே ஒரு மைனஸ் 18 இருக்குதா அது 0 ஆயிடுச்சு
அடுத்து 5 + 2 அப்படின்றப்ப 7, 7 - 3 போட்டா 4. அடுத்து 5 - 3 வந்து 2, 2 + 2 வந்து 4. அடுத்து இது வந்து -1 -4ன்னு வரும். ஏன்னா அது வந்து மைனஸ்ல ஆல்ரெடி இருக்கனால 2 ஆட் ஆயிடும். நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? BA என்னன்றத கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதோட ரேங்க் என்னன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குதான்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ 6, 1, 0. அடுத்து -12, 2. அதுக்கப்புறம் வந்து -12, 2. அதுக்கப்புறம் வந்து -12 -2 அது 0. -12 -2 0. 4 4 -4. நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? 6 -2 0 4 -4 அடுத்து -1. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதை க்ளோஸ் பண்ணா -12 0 4 -4 அடுத்து +0 -12 -2 4 6 8 -0 6 × 8 -0 -1 into இது ரெண்டும் மல்டிபிள் ஆச்சுன்னா வந்து +48ன்னு வரும். 48 -0 +0 into இது ரெண்டும் மல்டிபிள் ஆனா -48. ஸோ மைனஸ் போடுவேன். ஆல்ரெடி இது வேற ஒரு மைனஸ்ல வருதா? அப்ப அது என்ன ஆயிடும்? பிளஸ்ல மாறிடும். 8ன்னு வரும். இப்போ நீங்க வந்து சப்ராக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். 6 × 8 -1 × 48 +0 into anything அது 0 தான் ஆகும். அதுவும் இல்லாம அது வந்து -14 ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? 5 8 40 6 8 48 -40. ஓ இது 0 ஆயிடுச்சா? +0 which is equal to 0. அப்படின்றப்ப எனக்கு என்ன அது? Row of A is not equal to 3 since third order vanish ஆயிடுச்சு. vanishes. ஸோ தேர்ட் ஆர்டர் வந்து வேனிஷ் ஆனதுனால எனக்கு வந்து ரேங்க் வந்து நான் வந்து என்ன பண்ண முடியாது. ரேங்க் ஆஃப் பிஏ ரேங்க் ஆஃப் பிஏ வந்து நான் என்னன்னு பண்ண முடியாது. இங்க வந்து இது ஏபி நினைச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்மளோட சென்டம் வந்து தடையா இருக்கும். இங்க வந்து 3 இங்க பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்க வந்து எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு. அதனால நான் 3ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்படின்றப்ப தேர்ட் ஆர்டர் வேனிஷ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணும்? செகண்ட் ஆர்டர் வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒரு 2/2 எடுத்துக்கோங்க. அந்த 2/2 வந்து உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட ரேங்க் ஆஃப் பிஏ வந்து இது வந்து சொல்லலாம். ஸோ அப்போ வந்து சின்ஸ் தேர்ட் ஆர்டர் வந்து வேனிஷ் ஆயிடுச்சா, அப்போ கன்சிடரிங் செகண்ட் ஆர்டர். ஸோ டேக் செகண்ட் ஆர்டர் மைனர். அப்ப நான் ஏதாவது ஒரு 2 × 2 எடுக்கிறேன். ஸோ அப்போ அந்த இதுல வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லாஸ்ட் இருக்கிறத எழுதுறேன். ஏன்னா சின்ன சின்ன நம்பரா இருக்குது. -2 0 4 -4. ஸோ டிட்டர்மினன்றப்ப -2 × -4 வந்து +8 -0 × 4 வந்து 0 ஆயிடும். 8 which is not equal to 0. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம்? தெரியுதா? அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம்? என்னோட ரேங்க் வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால நான் என்ன பண்ணலாம்? என்னோட ரேங்க் வந்து நான் வந்து 2ன்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு செகண்ட் ஆர்டர்ல நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்படின்றப்ப ரேங்க் ஆஃப் பிஏ வந்து 2. ஸோ நமக்கு வந்து இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து கொஞ்சம் ரேங்க் ஏபியும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, பிஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிறது ஏவும் பியும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணி ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பியும் ஏயும் மல்டிபிள் பண்ணி பிஏ என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் தனித்தனியாக ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ரேங்க்குக்கு வந்து எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. மைனர் ஆர்டர் போடுறப்போ வந்து 3/3லே வந்து அது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு? 2/2 தான் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அதனால வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஸ்டெப் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப பெரிய சம். கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வரும்.
கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க எடுத்து எழுதுறது எல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து சாப்டர் 1ல வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து கன்சிஸ்டன்சி ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் சம்க்குள்ள வந்து போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காம தயவு செஞ்சு உங்கள் நேமோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அண்ட் வேற எதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் அது என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஒன் டைம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.